தலைப்பை விவாதிக்கலாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்குறது வந்து, சார் ஜோசியம் அப்படிங்கிறது உண்மையா? அப்புறம் இந்த பில்லி, சூனியம், ஏவல் இதெல்லாம் உண்மையா? அப்புறம் பரிகாரம் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. காரணம் என்னென்னா, பல ஆயிரங்கள், பல லட்சங்கள் அதில் இழந்திருக்கீங்க. அதனால் இந்த கேள்வி கேட்குறீங்க. சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னாங்க, எந்த மனநிலை இருந்தால் அதை நம்ப சொல்லும், எந்த மனநிலையில் இருந்தால் அதுலேருந்து நம்ம வெளியில் வரலாங்கிறத சொல்யூஷனும் நான் இந்த வீடியோனுடைய முடிவில் சொல்லியிருக்கேன். அற்புதமாக செயல்படுத்தி வாழ்க்கையில் நலமாக இருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், சில பிரச்சனைகள், ஒரு குழப்பங்கள் இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். 9080274280 நீங்கள் கொடுங்க. நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறேனோ அந்த டைமில் உங்களோட பேசி ஒரு சிறப்பான முடிவுன்னு உங்களுக்கு அளிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். வீடியோக்குள்ளே போகலாங்க. இப்போது நம்ம ஒரு பிஸ்னஸ் செய்யலாம், ஒரு வேலை செய்யலாம், இல்லை ஒரு தொழில் செய்யலாம், எது வேணால் செஞ்சுட்ருக்கலாம். நமக்கு எப்போ வந்து இந்த கோபம் வருது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது கோபம், நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கங்க. கோபம், வருத்தம், துக்கம், வேதனை, மன உளைச்சல், ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் தான். எல்லாமே ஒவ்வொன்றோட அடுத்தடுத்த பரிமாணங்கள். கோபம் அதிகமாகனா துக்கம் வரும், துக்கம் வந்ததுன்னா அது துக்கத்திலே இருந்தீங்கன்னா வேதனை வரும், வேதனையிலே இருந்தீங்கன்னா நமக்கு ஒரு கவலை அப்படியே நம்ம மனசில் பிடிச்சிக்கிட்டே இருக்கும். கவலை அதிகமாகனா மன உளைச்சல், மன உளைச்சல் ஆச்சுன்னா ஒரு வெறுப்புத்தன்மை. ஸோ இதெல்லாம் ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான், ஒரு சீக்வன்ஸ் தான். ஒரு சூழ்நிலை நடந்திருக்கும், அதை நம்ம அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்க அந்த சூழ்நிலையை நினைக்கும் பொழுது கோபம் வரும். அந்த சூழ்நிலையிலே நம்ம இருந்தால் அந்த துக்கத்திலே இருப்போம். அந்த சூழ்நிலைக்கு விடை கிடைக்கலன்னு வருத்தத்தில் இருப்பீங்க. ஸோ எல்லாமே ஒன்று தான். இது அதிகமாக மன உளைச்சலாகும், மன நிம்மதி இழப்பீங்க, ஒரு பொறாமப்படுவீங்க. இது அப்படியே கால சூழ்நிலையில் நம்பிக்கை இழப்பு ஏற்பட்டுரும். இதுதான் உண்மை. எதனால் இந்த சூழ்நிலை ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு உறவு முறையில் ஒரு இழப்பு, இல்லை ஒரு பிரிவு எது ஏற்படும் பொழுதும் ஒரு வருத்தம் நமக்கு வந்துடும். ஒரு பணம், ஒரு பிஸ்னஸ் செஞ்சுருப்பீங்க, இல்லை ஒரு வேலை செஞ்சுருப்பீங்க, பணம் உங்களுக்கு வராமல் இருந்திருக்கும், இல்லை பணம் நீங்கள் யாருக்காவது கொடுத்துருப்பீங்க, அந்த பணம் உங்களை ஏமாற்றிருப்பாங்க. அந்த மாதிரி பல சூழ்நிலைகள் நடக்கும். இல்லை நீங்கள் நம்பி ஒரு ஏமாந்துருப்பீங்க, அது தப்புன்னு தெரிஞ்சு நீங்கள் நம்பி ஏமாந்துருப்பீங்க. அந்த இடத்துல ஒரு பண இழப்பு ஏற்படும் பொழுது ஒரு வருத்தம் வந்துடும். அப்புறம் நினச்சது கிடைக்கல, ஒரு நினச்சிருப்பீங்க இந்த மாதிரி லாபம் வந்திருக்கணும், இந்த மாதிரி நம்ம இந்த வேலையை செஞ்சுருக்கணும், இந்த வேலை நமக்கு கிடைச்சிருக்கணும், பையனுக்கு இப்படி கல்யாணம் பண்ணணும், பொண்ணுக்கு இப்படி கல்யாணம் பண்ணணும், இந்த வீடு இப்படி கட்டணும் அப்படின்னு எல்லாம் ஒரு நினச்சிருப்பீங்க. அது நடக்கலைன்னா ஒரு வேதனை, ஒரு கவலை வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் நீங்கள் நினச்ச அளவுக்கு இல்லை அப்படிங்கும் பொழுது ஒரு மன உளைச்சலுக்கு ஆயிடும். அப்புறம் உடல் நலம் நீங்கள் இருக்கிற மாதிரி இல்லை, நான் நினச்ச மாதிரி உடல் எனக்கு ஒத்துழைக்கலை அப்படிங்கும் பொழுது ஒரு வெறுப்பு வந்துடும். இந்த மாதிரி சூழ்நிலை அதிகமாக என்ன ஆகும்னா, ஒரு பணக்காரனை பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பொறாமை வரும். இன்னும் சொல்லப்போனால் உறவு முறையில் பார்த்தீங்கன்னா, இந்த கணவன் மனைவி, இந்த சிங்கிள் பேரண்ட்ஸ் அவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னா, அந்த மாதிரி ஒரு உறவு முறையோட பார்க்கும் பொழுது ஒரு பொறாமை ஏற்படும். அவங்களுக்கு வசதி இருந்தாலும் சரி, இல்லைன்னாலும் சரி, இது இயற்கை. நான் இயற்கையை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். நமக்கு ஒரு பொறாமை ஏற்படும். அதுவும் ஒரு விதமான மன உளைச்சலுக்கு காரணமாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இருக்காங்களே, அவங்களாம் கூட போயிட்டு வராங்களே, நமக்கு இந்த வாழ்க்கை அமையலையே அப்படின்னு ஒரு பொறாமை ஏற்படும். ஸோ இதனோட சீக்வன்ஸ் அதிகமாக என்ன ஆகும்னா, நமக்கு ஒரு நம்பிக்கை இழப்பு ஏற்படும். அதாவது எந்த செயலை செஞ்சாலும் நமக்கு இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளை கொண்டு போய் நம்மளோட மனம் அமையும். ஓகேங்களா? இந்த நம்பிக்கை இழப்பு அதிகமாச்சுன்னா நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கம்மியாகிடுங்க. அதாவது நம்ம ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் 100% இருந்திருப்போம். இந்த சூழ்நிலை காரணமாக நம்ம மனசு பார்த்தீங்கன்னா பக்குவம் அடைஞ்சு ஒரு தொடர் தோல்வியாகவே இருக்கும். ஒரு வேலை செய்ய போனால் நடக்காது, ஒரு தொழில் செய்யலான்னு போவீங்க, அதில் லாஸ் வரும். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பீங்க, பண்ண மாட்டாங்க. எங்கே சுற்றி பார்த்தாலும் உங்கள் கூட பிறந்தவங்க, உங்கள் நண்பர்கள், உங்கள் அப்பா அம்மா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்கங்கிற ஒரு சூழ்நிலை, ஒரு பிரம்மை, இல்லை அந்த மாதிரி ஒரு செயல் உங்களை சுற்றி நடக்கும். பார்த்தீங்கன்னா என்னென்னா, காரணம் என்னென்னா, அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் குறைஞ்சிடும் உங்களுக்கு. ஏன்னா தொடர் தோல்வி, யாருமே ஹெல்ப் பண்ணலைங்கும் பொழுது அந்த கான்ஃபிடென்ஸ் குறையும். ஆனால் இதுக்கு காரணம் நீங்கள் தான் சொன்னால் நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. வீடியோனுடைய முடிவில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அதாவது இந்த சூழ்நிலை ஏற்படும் பொழுது நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் குறையும் பொழுது நம்மளோட எனர்ஜி, நம்மளோட வேலைப்பாடுகள், உங்களை நம்பி ஒருத்தர் வேலை கொடுப்பாங்க, அதை சிறப்பாக உங்களால் செய்ய முடியாது. சரி, ஏதோ ஹெல்ப் பண்ணலாம், இந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்களேன்னு சொல்லி ஒருத்தர் ஹெல்ப் பண்ண வருவாங்க, அவங்களும் சிக்கலில் போய் மாட்டிக்குவாங்க. ஏன்னா காரணம் என்னென்னா, உங்கள் மனநிலை ஒரு வருத்தத்தில், ஒரு துக்கத்தில், ஒரு வேதனையில், ஒரு வெறுப்பில், ஒரு பொறாமலையோ, ஒரு மன உளைச்சலில் நீங்கள் கிடக்கிறதுனால உங்களால் அது வெளியில் வர முடியல. ஸோ இதை ஃபஸ்ட்டு உணருங்க. ஸோ நமக்கு உதவி செய்கிறவங்க வந்தாலும் நம்மளால் அதை செயல்படுத்த முடியாது. ஏன்னா எஃபிஷியன்சி உங்களுக்கு 0 ஆயிடுச்சு, செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லை.
ஸோ அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. ஸோ நம்ம மாற்ற வேண்டிய இடம் என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம தான். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம அப்படியெல்லாம் ஒரு காலகட்டத்தில் நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருந்தோம், நல்லா தான் இருந்தோம். இப்போ இந்த சூழ்நிலையினால நம்ம இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. ஒன்று இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த மனநிலை, அதாவது இறந்த காலத்தில் நடந்த செயல்களினால ஒரு வருத்தத்தில், ஒரு துக்கத்தில், ஒரு வேதனையில், ஒரு கவலையில், ஒரு மன உளைச்சலில், ஒரு மன விரக்தியில், ஒரு பொறாமையில் இருந்தால் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஜீரோ ஆகும் பொழுது நமக்கு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம் வந்துடும். எதை நினைச்சாலும் பயம். இந்த பிஸ்னஸ் நம்ம செய்யலாமா, என் பொண்ணு இப்படி இருக்கிறா, அவங்களுக்கு என்ன நடக்கும், என் பையனுக்கு என்ன நடக்கும், எங்கள் வீட்டுக்காருக்கு என்ன நடக்கும், எங்கள் அப்பா இப்படி இருப்பார், எங்கள் அம்மா, எதை நினைச்சாலும் எந்த சூழ்நிலையை நினைச்சாலும் உங்களுக்கு பயம் வந்துடும். நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, எனக்கு ஃபோன் பண்ணி சார் நான் அந்த பயம் இருக்குது சார், அதுலேருந்து பண்ணுறதுக்கு நான் என்ன அஃபர்மேஷன் பண்ணணும்னு மட்டும் கேட்குறீங்க. இந்த கடந்த கால சூழ்நிலைகளில் இந்த மன உளைச்சலில் நீங்கள் இருக்கிறதுனால இது தெரிஞ்சு இது ரிமூவ் ஆனால் தான் பயம் உங்களுக்கு வெளியில் போகும். ஸோ இறந்த காலத்தை நினச்சி எப்போ ஒரு மன உளைச்சல் இருக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஜீரோ ஆகிடும். ஸோ அந்த மனநிலையில் தான் இது நடக்குமா இது நடக்காதா அப்படிங்கிற பயம் ஏற்படும். ஓகேங்களா? அதனால் பயம் நமக்கு வெளியில் போகணும்னா ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கிட்டு இதை ஃபஸ்ட்டு வெளியில் தூக்குங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இறந்த காலம் நடந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு தூக்கி போடுங்க. இதுலையே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா மன உளைச்சலில் தான் இருப்பீங்க. உங்களுக்கு என்ன தேவைங்கிறது உங்களால் அச்சீவ் பண்ணவே முடியாது. ஸோ அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. ஸோ அதுலேருந்து வெளியில் வர பாருங்கள். இப்போ நம்ம டாபிக் வந்துடலாம். ஸோ எந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களுக்கு இந்த ஜோசியம், இந்த பில்லி சூனியம் ஏவல் பரிகாரமெல்லாம் நம்பிக்கைத்தன்மை வரும்னா, இந்த இறந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை வச்சு ஒரு தொடர் தோல்வி வச்சு உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் எப்போ லூஸ் ஆகுதோ அப்போ எதையோ ஒன்று நம்ப சொல்லும். அதுதான் ஜோசியம், அதுதான் பில்லி சூனியம். ஓ இது ஏதோ வச்சுட்டாங்க, அதனால தான் நான் இந்த மாதிரி இருக்கேன், என்னால் எதுவுமே செய்ய முடியலன்னு சொல்லி ஒரு நம்பிக்கைத்தன்மை வந்துடும். அப்புறம் சரி இந்த பரிகாரம் செஞ்சால் நம்ம இதில் விமோச்சனம் ஆயிடலான்னு சொல்லிட்டு அதை நோக்கிய பயணம். இப்போ இதில் என்ன ஆகும், பணம் உங்களுக்கு லட்சக்கணக்கில் செலவாகலாம், ஆயிரக்கணக்கில் செலவாகலாம். ஜோசியம் பார்க்கறதுனால உங்களுக்கு எதாவது மாற்றம் வந்துடுமா, அந்த நேரத்தில் மனசுக்கு இதமாக இருக்கும். ஆனால் சூழ்நிலை மாறுமா, மாறாது. ஏன்னா நம்ம அந்த மன உளைச்சலை பிடிச்சிட்டு இருக்கிறோம். அந்த காரணங்கள் இறந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை நம்ம அப்படியே பிடிச்சிட்டு இருக்கிறதுனால நீங்கள் இதெல்லாம் நம்ப தோணுது. இதுதான் உண்மை. நம்ம மனநிலை இதெல்லாம் நம்ப சொல்லுது, ஜோசியத்தை நம்ப சொல்லுது, பில்லி சோனியம் ஏதாவது அவங்க இப்படி பண்ணியிருப்பாங்களா இப்படி பண்ணியிருப்பாங்களான்னு நம்ப சொல்லுது, பரிகாரம் பண்ணால் நமக்கு நல்லாயிடும் நம்ப சொல்லுது. அதுக்காக கடன் வாங்குறீங்க, அதற்காக செய்கிறீங்க. அந்த நேரத்தில் ஒரு மன சந்தோஷம் ஏற்படுது. ஆனால் அந்த சூழ்நிலையிலேருந்து உங்களால் வெளியிலே வர முடியறதில்லை. இதுதான் உண்மை. ஏன்னா என்னோடய நண்பர்கள் வட்டாரத்தில், என் சப்ஸ்கிரைபர் வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சங்கள் இதுக்காக செலவு செஞ்சுட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல, அந்த கடனை கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு புரிதல் தன்மைக்கு வாங்க. ஓகேங்களா? ஜோசியம், ஜாதகம் நான் அதுக்கு எகென்ஸ்டாக சொல்ல வரல. அதெல்லாம் ஒரு சைட்டில் ஒரு தேவைக்கு ஒரு கேட்டு வச்சுக்கலாம், ஒரு கேட்கலாமே ஒழிய பரிகாரமாக பணம் இருந்து பரிகாரம் பண்ணும்பொழுது நம்மளை அது பாதிக்காது. பணமே இல்லாமல் இந்த பரிகாரம் செஞ்சால் நமக்கு உடனே விமோச்சனம் வந்துடும், எனக்கு வேலை வந்துடும், பணம் கிடைச்சிடும், என் பொண்ணு லைஃப் நல்லா இருக்கணும்னா சாத்தியமே கிடையாது. மனதளவில் நீங்கள் மாற்றம் கொண்டு வராமல் எதையுமே செஞ்சால் நமக்கு மாற்றம் வராது. ஸோ ஆகவே நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க எந்த மனநிலையில் இருந்தால் நம்ம ஜோசியத்தை பரிகாரத்தை நோக்கி போவோம் அப்படின்னா, இல்லை ஒரு பில்லி ஏவல் சூனியம் பண்ணிட்டாங்கன்னு எப்போ நம்பக சொல்லணும்னா, நம்ம மனசு எப்போ வீக் ஆகுதோ அப்போ தான் இதை நம்புவோம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். உங்கள் வயசு எதுவாக வேணா இருக்கட்டும், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே அதை நம்பினீங்களா? ஏன் இப்போ நம்புறீங்க? காரணம் என்னென்னா உங்களோட மனநிலை. ஸோ நான் என்ன சொல்கிறேன், இந்த மனநிலையிலே நம்ம மாற்றம் கொண்டு வந்துட்டா, ஸோ என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மாற்றம் கொண்டு வந்தால் கட்டாயம் இதுலேருந்து வெளியில் வரலாம். அதுதான் நான் பல வீடியோவில் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ வாழ்க்கையில் நம்ம எப்போவுமே எந்த சூழ்நிலையிலுமே நம்ப வேண்டிய இந்த மாதிரி ஜோசியம் பரிகாரத்தை நம்பணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம ஒரு தொடர் தோல்வியில் இருக்கோம். ஒரு நம்பிக்கை இழப்பில் இருந்தால் மட்டும்தான் அதை நம்ப சொல்லும். இந்த மாதிரி சூழ்நிலையில் கொஞ்சம் விழித்தருங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் இறந்த காலத்தில் நடந்த நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன், சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுங்க. ஏன்னா யாருமே அக்செப்ட் பண்ணுறதே இல்லை. அந்த சூழ்நிலை நடந்ததுக்கு நீங்களும் ஒரு காரணமாக தான் இருந்திருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்போசிட்டில் 2 பேர் இருக்கீங்க. நீங்கள் செஞ்சது அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க செஞ்சது உங்களுக்கு பிடிக்கல, அந்த சூழ்நிலை நடந்துருது. காரணம் என்ன? நீங்கள் செஞ்சதை கரெக்டுன்னு சொல்லுவீங்க, அவங்க செஞ்சதை கரெக்டுன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தானே. இதனால் ஒரு வருத்தமோ ஒரு துக்கத்தையோ அப்படியே கையில் பிடிச்சி வச்சுருக்கீங்க.
பிடிச்சி வச்சுட்டு அதை பல காலங்கள் அப்படியே கடந்துக்கிட்டு இது நடக்கலை அது நடக்கலை இப்படி செஞ்சுட்டாங்க அப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வருத்தத்தை பிடிச்சு வச்சு நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகி மன உளைச்சலுக்கு ஆளாகி தொடர் தோல்வியில் இருக்கிறீங்க. ஜஸ்ட் புரிஞ்சுக்குங்க, நடந்து போச்சு. ஒரு உறவு முறை நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்க, ஒரு உறவு முறை நமக்கு இழப்பு ஏற்பட்டுச்சு, இது நடக்கும். உறவு முறை இழப்பு ஏற்படாமல் ஏதாவது ஒரு உறவு முறை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு உறவு முறை உங்களை கூட இருக்குமா? சொல்லுங்கள். இதெல்லாம் பாசிபிளே கிடையாது. ஸோ இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம நடக்கும், இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறந்த காலத்தில் நடந்த வேதனைகள் துக்கங்கள் எல்லாம் தள்ளி வச்சுட்டு நிகழ்காலத்தில் என்ன செய்யணும்னு மட்டும் இப்போ என்ன செய்யணும் ப்ரெசண்ட்டாக என்ன செய்யணும்னு சொல்லிட்டு இந்த ஜோசியம் இந்த பில்லி சூனியம் இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இப்போ நான் செயல்படுத்தினா என்ன செய்யணும்னு செயல்பட்டீங்கன்னா எதிர்காலத்தை பற்றிய பயம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வாழ்க்கைங்கிறது வந்துங்க ஒரு சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு மட்டும்தான். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா கடந்த கால நிகழ்வுகள் அப்படியே மனசில் வச்சு ஒரு பயத்தில் இருந்துக்கிறோம். இதில் இருக்கிறதுனால நிறைய செலவுகள், பல தேவையில்லாத செலவுகளை கடன் வாங்கி செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருக்கோம். இதனால் எதிர்காலத்தில் என்ன நடந்துருமோன்னு பயத்தில் இருக்கிறீங்க. இறந்த காலத்திலையும் எதிர்காலத்திலையும் இருந்தால் இப்போ இருக்கிற வாழ்க்கை நலமாக இருக்காது. நம்ம வாழ்க்கையில் எந்த மாற்றமே ஏற்படாது. இந்த வீடியோவை இன்னும் திரும்ப திரும்ப கேளுங்க, உங்களுக்கு ஒரு புரிதல் தன்மை வரும். வந்த உடனே நம்ம மனசில் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு இப்போ செயல்படுத்தினீங்கன்னா அப்படியே உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? அதனால் நம்பிக்கைத்தன்மை நமக்கு வேணும், வேண்டான்னு சொல்லலை. ஸோ எந்த அளவுக்கு நம்பணுங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். டிசைட் பண்ணி இந்த வாழ்க்கைக்கு இப்போ நிகழ்காலத்தில் என்ன தேவை அப்படின்னு நீங்கள் நம்பி செயல்பட்டால் எந்த லட்சியமாக இருந்தாலும் எந்த தேவைகளாக இருந்தாலும் எந்த அளவாக இருந்தாலும் அற்புதமாக சிறப்பாக நடக்கும். இதுதான் நேச்சுரல்ஸ் லா, இதுதான் யூனிவர்சல் லா, இதுதான் இறைத்தன்மையின் மகிமை. சிறப்பாக செயல்படுத்துங்க, வாழ்க்கையில் நலமாக இருங்க. வாழ்த்துக்கள்.